பெர்சாத்து கட்சியுடனான அரசியல் உறவை முடிவுக்கு கொண்டு வரும் சூழல் ஏற்பட்டால் பிற அரசியல் கட்சிகளுடன் இணைந்து புதிய ஒத்துழைப்பை உருவாக்குவதற்கு பாஸ் கட்சிக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும் என்று அதன் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். இதுவரை பெர்சாத்து ஏற்காத காரணத்தால் சில கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதில் சிக்கல்கள் இருந்ததாகவும் அந்த தடைகள் நீங்கினால் அரசியல் ரீதியாக அதிக நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்பட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பெர்சாத்து உடனான உறவு முடிவுக்கு வந்தால் இதற்கு முன்பு ஒத்துழைக்க முடியாத கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் முஃபகாத் நேஷனல் 2.0 என்ற புதிய அரசியல் தளத்தின் கீழ் பெஜுவாங் பெர்ஜாசா மற்றும் பிற அரசியல் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதற்கும் பாஸ் திறந்த மனதுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பரிகாத்தா நேஷனலின் நிலைப்பாடு மற்றும் திசை குறித்த எந்த ஒரு முடிவுகளும் கூட்டணியின் அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலமாகவும் அதன் அரசியல் படியும் எடுக்கப்பட வேண்டும் என்று அதன் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் உதவி தலைவருமான அவர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பரிகாத்தான் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பிரத்யேகமானது அல்ல என்றும் அது அதன் உறுப்பு கட்சிகளிடையே ஏற்பட்ட ஒருமித்த கருத்தின் மூலம் நிறுவப்பட்ட ஒரு அரசியல் கூட்டணி என்றும் அவர் கூறினார். பாஸ் கட்சியும் பெரிகாத்தானின் உறுப்பு கட்சிகளில் ஒன்றாகும் என்றும் கூட்டணியின் உருவாக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிட்டவர்களில் தாமும் ஒருவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே பெரிகாத்தானின் நிலைப்பாடு மற்றும் திசை குறித்த எந்த ஒரு விளக்கத்தையும் ஒருதலை பட்சமாக வழங்க முடியாது என்று அவர் கூறினார். அது பெரிகாத்தான் அரசியலமைப்பை பார்த்து கூட்டணியின் அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கும் அமாத் சம்சூரி மக்கள் மற்றும் தேசத்தின் நலனுக்காக பெரிகாத்தான் தொடர்ந்து ஒழுங்கான கொள்கை ரீதியான மற்றும் பொறுப்பான முறையில் நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்வதே தனது முன்னுரிமை என்று கூறினார். சட்டவிரோத மோட்டார் பந்தய நடவடிக்கைகளை ஒடுக்கும் நோக்கில் சுங்கைப்பட்டாணியில் போலீசார் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையில் 30 சம்மன்கள் வழங்கப்பட்டதுடன் 6 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாண்டாபுத்ரி ஜெயாவில் சட்டவிரோத மோட்டார் பந்தயங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த புகார்களை அடுத்து நேற்று இரவு சுமார் 10:20 மணி அளவில் இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். பேரா சுகாரி அருகே கம்போங் சமாங்காட் 9வது மைல் சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கோர சாலை விபத்தில் தீப்பிடித்து எரிந்த பல்நோக்கு வாகனத்தில் சிக்கிய ஓட்டுநர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் டொயோட்டா இன்னோவா மற்றும் ட்ரெய்லர் லாரி மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதலின் தாக்கத்தால் டொயோட்டா இன்னோவா திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கிளந்தான் மாநிலம் கம்போங் கோக் காப்பூர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கிளந்தான் சுல்தான் 5ஆம் முகமது நேற்று இரவு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மாநில இஸ்லாமிய மேம்பாடு தக்வா தகவல் மற்றும் வெளிநாட்டு உறவுகள் குழு தலைவர் முகமது அஸ்ரி மா டாவூட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுல்தானின் இந்த வருகை மக்களின் துயரத்தில் பங்கெடுக்கும் கருணைமிக்க ஆட்சியாளரின் அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளையும் துயரங்களையும் எதிர்கொண்டு வரும் மக்களுடன் நேரிலிருந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிய மன்னரின் வருகை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மிகப்பெரிய மன உறுதியையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் சம்பவ இடத்திற்கே நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை கேட்டறிந்ததுடன் அவர்களிடம் தனது ஆழ்ந்த இரக்கத்தையும் அனுதாபத்தையும் சுல்தான் வெளிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். பினாங்கு தீவு முழுவதும் மக்கள் வசிக்கும் பல பகுதிகளில் ஜூன் 14ஆம் தேதி நடத்தப்படவுள்ள பறவைகளை சுடும் நடவடிக்கை திட்டங்களை நிறுத்தி வைக்குமாறு பினாங்கு தீவு நகர சபையான MBPPயை வழக்கறிஞர்கள் குழு ஒன்று வலியுறுத்தியுள்ளது. ஸ்டேட் ஸ்குவே, தஞ்சோங் தோகோங் மற்றும் தஞ்சோங் பூங்கா போன்ற பகுதிகளை உள்ளடக்கியதாக திட்டமிடப்பட்டுள்ள காக்கைகள் மற்றும் புறாக்களை சுட்டுக் கொள்ளும் மற்றும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கை குறித்து விலங்குரிமைக்கான வழக்கறிஞர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நகர்ப்புறங்களில் காக்கைகளையும் புறாக்களையும் துப்பாக்கிகளால் கொள்வது மிகவும் கவலை அளிக்கிறது என்றும் மனிதாபிமானம் மற்றும் நல்லாட்சி கொண்ட ஒரு நகரத்தின் தரங்களுக்கு இது முரணானது என்றும் அந்த குழு விவரித்துள்ளது. இந்நடவடிக்கைக்கு அங்கீகாரம் அளிக்கப்படுவதற்கு முன்பு எந்த மாதிரியான அறிவியல் அல்லது சூழலியல் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
கிள்ளான் மாவட்ட அளவிலான செந்தமிழ் விழா 2026 கிள்ளான் சிம்பாங்லிமா தேசிய வகை தமிழ் பள்ளியில் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேசிய வகை சிம்பாங்லிமா தமிழ் பள்ளி மற்றும் கிள்ளான் மாவட்ட தலைமை ஆசிரியர் மன்றம் ஏற்பாட்டில் கிள்ளான் மாவட்ட கல்வி இலாக்கா மற்றும் ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் ஆதரவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருக்குறள் மனன போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கதை கூறும் போட்டி என முக்கிய பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கிள்ளான் மாவட்ட அளவில் உள்ள தேசிய வகை தமிழ் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது இடைநிலை பள்ளி மாணவர்களும் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் தமிழ் மொழி பிரிவு உதவி இயக்குனர் ப விஜயலட்சுமி, ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் தமிழ் மொழி பிரிவு முன்னாள் உதவி இயக்குனர் செங்குட்டுவன் வீரன் மற்றும் தேசிய வகை சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் ஓம்ஸ் ப தியாகராஜன் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். நிகழ்வை ப விஜயலட்சுமி சிறப்பு பிரமுகர்களுடன் இணைந்து அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். மாணவர்களுக்கான பரிசுகளை சிறப்பு பிரமுகர்கள் எடுத்து வழங்கினர். நிகழ்வில் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியின் நடன கழகம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு நடனம் அனைவரையும் கவர்ந்தது. மேலும் நிகழ்வின் சிறப்பு அங்கமாக ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் தமிழ் மொழி பிரிவு முன்னாள் உதவி இயக்குனர் செங்குட்டுவன் வீரனுக்கு தமிழ் பள்ளிகள் மற்றும் மொழிக்காக அவர் ஆற்றிய பணிக்கு அங்கீகாரமாக சிறப்பு செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நேற்று அதிகாலை காலமான நிலையில் அவரது புனித உடல் தேனி அள்ளி நகரத்தில் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் காட்ரோட்டில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இந்திய நேரப்படி 3 மணிக்கு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஊர் பொதுமக்கள், உறவினர்கள், திரைத்துறையினர், பிரமுகர்கள் என ஏராளமானோர் இயக்குனர் இமயத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.